ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் எஸ்ஐ மற்றும் டிஎன்பிசி தேர்வில் கேட்கப்பட்ட ஒரிஜினல் வினாத்தாளிலிருந்து மிக முக்கியமான பாலிட்டி கேள்விகள் பார்க்கலாம். இந்திய அரசியலமைப்பின் 11வது பகுதி எதை பற்றி விவரிக்கிறது? எதை அப்படின்னா ஆன்சர் மத்திய மாநில உறவுகளை பற்றி கூறுகிறது 11வது பகுதி. இரண்டாவது கேள்வி, மொழி அடிப்படையில் உருவாக்கப்பட்ட முதல் மாநிலம். மொழி அடிப்படையில் உருவாக்கப்பட்ட முதல் மாநிலம். ஸோ முதல் மாநிலம் எது அப்படின்னா ஆந்திர பிரதேசம். கூடுதல் தகவல் பார்த்திங்கன்னா அது என்னைக்கு அப்படின்னு கேட்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. நவம்பர் 1, 1956. ஸோ அந்த வருடத்தில் தான் ஆந்திர பிரதேசம் மொழி அடிப்படையில் உருவாக்கப்பட்ட முதல் இந்திய மாநிலம். அரசு பணியாளர்களுக்கு எந்த சரத்து அரசியலமைப்பு சட்ட பாதுகாப்பு அளிக்கிறது? அரசு பணியாளர்களுக்கு எந்த சரத்து அரசியலமைப்பு சட்ட பாதுகாப்பு வழங்குகிறது அப்படிங்கிறத கேள்வி. ஸோ சரியான ஆன்சர் பார்த்தீங்கன்னா சரத் 311 அரசு பணியாளர்களின் பாதுகாப்பை பற்றி விவரிக்கிறது. ஸோ மீதி 3 ஆப்ஷனையும் நம்ம பார்த்தலாம். ஏன்னா அப்போ தான் நமக்கு எக்ஸாமில் ஆப்ஷன் டெலீட் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அப்போ அந்த ஆப்ஷன் 300 என்ன பற்றி சொல்லுது அப்படின்னா உரிமை வழக்குகளும் நடவடிக்கைகளும். ஸோ அதை பற்றி சொல்லக்கூடியதான் சரத்து 300. 326 நமக்கு தெரிஞ்சிருக்கும் ஓட்டுரிமை. ஸோ ஆர்டிக்கல் 326 18 வயதுக்கு மேற்பட்டவங்க ஓட்டு போடலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆர்டிக்கல் தான் 326. 327 சட்டப்பேரவைகளுக்கு தேர்தல்கள் தொடர்பாக ஏற்பாடுகளை செய்வதற்கான நாடாளுமன்றத்தின் அதிகாரம். சட்டப்பேரவை தேர்தல் தொடர்பான ஏற்பாடுகளை செய்வதற்கு நாடாளுமன்றத்திற்கு அதிகாரம் இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய ஆர்டிக்கல் தான் 327. லோக் ஆயுக்தா அமைப்பை முதலாக நடைமுறைக்கு கொண்டு வந்த மாநிலம். லோக் ஆயுக்தாவை முதன்முறையாக கொண்டு வந்த மாநிலம் எது அப்படின்னா மகாராஷ்டிரா. ஸோ அடுத்த கேள்வி, பல்வந்தரை மேத்தா குழுவில் அறிக்கையில் பரிந்துரைக்கப்படுவது. ஸோ அது எத்தனை அடுக்கு முறை அது பரிந்துரைத்தது அப்படின்னா 3 அடுக்குமுறை. ஸோ அடுத்து, நீதித்துறையானது நிர்வாகத்துறையிலிருந்து எந்த சட்ட உறுப்பின் மூலமாக பிரிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கான சரியான ஆன்சர் பார்த்தீங்கன்னா 50. ஸோ 50-50 அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க உங்களுக்கு க்ளூவாக. ஸோ நீதித்துறையானது நிர்வாகம் எதிலிருந்து பிரிக்கப்பட்டது அப்படின்னா சட்டப்பிரிவு 50 மூலியம். மேலும் ஆப்ஷனில் இருக்க எக்ஸ்ட்ரா இருக்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ சரத் 64 ஆப்ஷன் பியில் இருக்கக்கூடிய 64 எதை பற்றி சொல்லுது அப்படின்னா துணை குடியரசுத் தலைவர் மாநிலங்களவையோட வழித்தலைவராக இருப்பார். ஸோ மாநிலங்களவையோட தலைவர் யாருன்னா துணை குடியரசுத் தலைவர் தான். துணை குடியரசுத் தலைவரை யாராக இருக்காங்களோ அவங்க மாநிலவையின் வழித்தலைவராக இருப்பார் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆர்டிக்கல் தான் 64. ஆர்டிக்கல் 60 என்ன சொல்லுது அப்படின்னா குடியரசுத் தலைவருக்கான உறுதிமொழி. ஸோ குடியரசுத் தலைவர் பதவி பிரமாணம் செய்யக்கூடிய அந்த உறுதிமொழியை பற்றி சொல்லக்கூடியது 60. ஆர்டிக்கல் 51 பன்னாடுகளுக்கிடையே, அதாவது வெளிநாடுகளுக்கிடையே அமைதி மற்றும் பாதுகாப்பு. ஸோ இதை பற்றி சொல்லக்கூடியது ஆர்டிகல் 51. கேள்வி, மக்களாட்சி என்ற சொல்லை முதலில் பயன்படுத்தியவர். மக்களாட்சி என்ற சொல்லை முதலில் பயன்படுத்தியவர் ஹெரோடோட்டஸ். எந்த குழுவின் அறிக்கை பஞ்சாயத்து ராஜின் முறையின் மகா சாசனம் என அழைக்கப்படுகிறது? கீழே 4 குழுக்கள் கொடுத்துருக்காங்க. அந்த 4 குழுக்களோட அறிக்கையில் எந்த இது பஞ்சாயத்து ராஜ் முறையின் மகா சாசனம் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுது அப்படின்னா பல்வந்தரை மேத்தா குழு. இதுதான் 3 அடுக்குமுறை அப்படின்னு சொல்லி இதுக்கு முன்னாடியே நம்ம பார்த்தோம். மேலும் பார்த்திங்கன்னா இந்த குழு எப்போது அமைக்கப்பட்டது, அறிக்கை எப்போது சமர்ப்பிக்கப்பட்டது அப்படின்னு கேட்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. 16 ஜனவரி 1957 பல்வந்தரை மேத்தா குழு அமைக்கப்பட்டது. அவங்க அந்த வருடத்தோட இறுதியில் 27 நவம்பர் 1957 அறிக்கை சமர்ப்பித்தாங்க. ஸோ இதுதான் பஞ்சாயத்து ராஜ் முறையின் மகா சாசனம் என அழைக்கப்படுகிறது. சட்டமேலவை உறுப்பினர்களின் பதவிக்காலம். சட்டமேலவை உறுப்பினர்களின் பதவிக்காலம் எப்போது அப்படின்னா 6 ஆண்டுகள். அடுத்து, தகவல் அறியும் உரிமை சட்டம் முதலில் இயற்றப்பட்ட நாடு. தகவல் அறியும் உரிமை சட்டம் முதலில் இயற்றப்பட்ட நாடு ஸ்வீடன். அடுத்து, இந்திய அரசியலமைப்பின் பகுதி 14 ஏ எதை பற்றி தொடர்புடையது இல்லை எதை பற்றி கூறுகிறது அப்படின்னா தீர்ப்பாயங்கள். ஸோ ஆப்ஷன் ஏல இருக்கக்கூடிய தீர்ப்பாயங்கள் தான் 14A அதை பற்றி கூறுகிறது. மேலும் பார்த்திங்கன்னா அதில் இருக்கக்கூடிய 2 ஆர்டிக்கல் 323A 323B. 323Aங்கிறது அட்மினிஸ்ட்ரேஷன் தீர்ப்பாயங்களை பற்றி சொல்லக்கூடியது. 323B அப்படிங்கிறது பிற தீர்ப்பாயங்களை பற்றி கூறக்கூடியது. இது பகுதி 14A இருக்குது. அடுத்து, அலுவல் மொழி சட்டம் பாராளுமன்றத்தில் எந்த ஆண்டு இயற்றப்பட்டது? அலுவல் மொழி சட்டம் அப்படிங்கிறது பாராளுமன்றத்தில் எந்த ஆண்டு இயற்றப்பட்டது? 1963.
ஸோ அடுத்த கேள்வி பார்த்தீங்கன்னா, ஒரு நபர் வந்து 2 அல்லது அதுக்கு மேற்பட்ட மாநிலங்கள் கூட ஆளுநராக இருக்கலாம். ஸோ இங்கே ஒரு தமிழ்நாட்டில் ஒருத்தர் ஆளுநர் இருக்காருன்னா அவர் கூடுதல் பதவியாக வந்து மகாராஷ்டிரா அந்த மாதிரி வேறு ஸ்டேட்லேயும் வந்து அவர் ஆளுநராக நியமிக்கப்படலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய சட்ட திருத்தம் இது. ஸோ இது ரொம்ப முக்கியமானது. 7வது சட்ட திருத்தம். 7வது சட்ட திருத்தத்தின் மூலிமா தான் வந்து ஒரு ஆளுநர் 2 அல்லது அதுக்கு மேற்பட்ட மாநிலங்களையும் அவர் நியமிக்கப்படலாம் அப்படின்னு சொல்லியிருக்கு. அடுத்து, கீழ்காணும் எந்த சட்ட திருத்தம் டில்லிக்கு சிறப்பு அந்தஸ்து வழங்கியது? ஸோ எந்த சட்ட திருத்தத்தின் மூலிமா டில்லிக்கு வந்து சிறப்பு அந்தஸ்து வந்து வழங்கப்பட்டிருக்கு அப்படின்னா 69. ஸோ ஆப்ஷன் சியில் இருக்கக்கூடிய 69 வருடம் கேட்டாங்கன்னா 1991 அந்த வருஷத்தின் மூலிமா தான் வந்து டில்லிக்கு வந்து சிறப்பு மாநில அந்தஸ்து வந்து வழங்கப்பட்டிருக்கு. அடுத்து, இந்தியாவில் செம்மொழியாக அறிவிக்கப்பட்ட முதல் மொழி. இந்தியாவில் செம்மொழியாக அறிவிக்கப்பட்ட முதல் மொழி தமிழ் தான். வருடம் 2004. எந்த அரசியலமைப்பு திருத்தத்தின் கீழ் இந்திய அரசியலமைப்பு சாசனத்தில் சோசியலிசம் மற்றும் மதசார்பற்ற அப்படிங்கிற வார்த்தைகள் வந்து சேர்க்கப்பட்டது? இந்திய அரசியலமைப்பு எந்த சட்டத்தின் மூலிமா அரசியலமைப்பு சாசனத்தில் சோசியலிசம் மற்றும் மதசார்பற்ற அப்படிங்கிற அந்த வார்த்தைகள் வந்து சேர்க்கப்பட்டது அப்படின்னா 42வது சட்ட திருத்தம் 1976. அடுத்து, 1986ஆம் ஆண்டில் மக்களாட்சி மற்றும் மேம்பாட்டிற்காக பஞ்சாயத்து நிறுவனங்களை புதுப்பிப்பதற்காக அமைக்கப்பட்ட குழு. எந்த வருடம் பார்த்துங்க? 1986. எந்த குழு அப்படின்னா எல்எம் சிங்வி குழு. ஸோ இது கொடுத்துட்டு வருடம் கேட்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த ரெண்டையுமே பார்த்துங்க. எதுக்காக அப்படின்னா மக்களாட்சி பஞ்சாயத்து நிறுவனங்களை புதுப்பிப்பதற்காக. அடுத்து, ஜல்லிக்கட்டு ஏறு தழுவுதல் விளையாட்டு என்ற தமிழரின் கலாச்சாரம் மற்றும் பண்பாடு இந்திய அரசியலமைப்பின் எந்த விதியின் படி பாதுகாப்பு அளிக்கப்படுகிறது? ஸோ ஜல்லிக்கட்டு மற்றும் ஏறு தழுவுதல் விளையாட்டு வந்து தமிழரோட கலாச்சாரம் மற்றும் பண்பாடு. ஸோ இது இந்திய அரசியலமைப்பின் எந்த விதியின்படி பாதுகாக்கப்படுகிறது அப்படின்னா ஆப்ஷன் ஏல இருக்கக்கூடிய 29ல் 1. அரசியல் சாசன விதி எதன் கீழ் 73வது சட்ட திருத்தத்தினால் அரசியலமைப்பில் சேர்க்கப்பட்டது? ஸோ எந்த விதி வந்து 73வது சட்ட திருத்தத்தின் மூலயமா அரசியலமைப்பில் சேர்க்கப்பட்டது அப்படின்னா ஆப்ஷன் 243ல் பி, அதாவது பஞ்சாயத்து ராஜ். ஸோ பஞ்சாயத்தை பற்றி சொல்லக்கூடிய அந்த விதி தான் வந்து 73வது சட்ட திருத்தத்தின் மூலயமா சேர்க்கப்பட்டது. இந்திய தலைமை தணிக்கையாளர் எந்த விதியின்படி குடியரசுத் தலைவரால் நியமனம் செய்யப்படுகிறார்? கேள்வி இப்படின்னு கேட்கலாம். இந்திய தலைமை தணிக்கையாளர் யாரால் நியமனம் பண்ணுறாங்க அப்படின்னு கேட்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ விதி வந்து 148 ஆப்ஷன் பியில் இருக்கக்கூடிய 148 மூலிமா தான் வந்து குடியரசுத் தலைவர் இந்திய தலைமை தணிக்கையாளரை நியமனம் செய்கிறார். ஸோ தற்போதைய இந்தியாவின் 15வது சிஏஜிஆர் அப்படி கிரீஷ் சந்திர முர்மு. அடுத்து, அவசர சட்டங்களை வெளியிடுபவர் யார்? ஸோ மாநிலங்களில் அவசர சட்டங்களை வெளியிடுபவர். ஸோ இதில் எல்லாமே பார்த்திங்கன்னா மாநிலங்கள் ரிலேட்டடானது தான். ஸோ அவசர சட்டங்களை வெளியிடுபவர் யார் அப்படின்னா ஸ்டேட்டில் ஆளுநர். ஸோ அதுக்கான சொல்லக்கூடிய ஆர்டிக்கல் 356. பூஜ்ய நேரம் நடைமுறைப்படுத்தப்பட்ட ஆண்டு. பூஜ்ய நேரம் அப்படிங்கிறது எப்போது நடைமுறைப்படுத்தப்பட்டது அப்படின்னா 1962. மாவட்ட நீதிபதியை நியமிப்பது. மாவட்ட நீதிபதியை யார் நியமிப்பாங்க அப்படின்னா ஆளுநர் மாவட்ட நீதிபதியை நியமிப்பார். கீழ்காணும் எந்த மசோதா பாராளுமன்றத்தில் தனித்தனியாக கொண்டு வந்து பெரும்பான்மை வாக்கு பெற வேண்டும்? ஸோ லோக்சபா மற்றும் ராஜ்யசபா ரெண்டுலையுமே வந்து பார்த்திங்கன்னா தனித்தனியாக பெரும்பான்மை வாக்குகள் பெற வேண்டும். அது எந்த மசோதா அப்படின்னா அரசியலமைப்பை திருத்தணும் அப்படின்னா ஆப்ஷன் ஏல இருக்கக்கூடிய அரசியலமைப்பை திருத்தணும் அப்படின்னா பாராளுமன்றத்தோட தனித்தனியாக லோக்சபா மற்றும் ராஜ்யசபா இரண்டுலையுமே வந்து பெரும்பான்மை வாக்கு பெற வேண்டும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.